கத்துக்கணும். நல்ல இஷ்டத்துக்கு செலவு பண்ணுங்க. புரியுதா? எனக்கு மெம்பர்ஷிப் போடுற ஒவ்வொருத்தரும் பணக்காரங்க. செலவு பண்ணுங்க. செலவு பண்ணீங்கன்னா தான் நீங்க பணக்காரன் ஆவீங்க. காசு இல்லையா? கடன் வாங்கி செலவு பண்ணு. கடன் வாங்கி மெம்பர்ஷிப் போடுறா கூ. என்ன தத்துவண்டா இது டேய்? காசு இல்ல, கடன் வாங்கி செலவு பண்ணு. திரும்பி கடன் அடைக்கிறதுக்கு வேற கடன் வாங்கு அப்படின்னு. ஐம் அஃபண்டட் ப்ரோ. நான் சும்மா சொன்னேன். சும்மா சொன்னேன். சின்ன வயசு ஒரு ஃப்ரெண்ட்லி சிவன். நான் சொல்றது எதுவும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. நான் எதுவும் மீன்லாம் பண்ண மாட்டேன். Can you please save me? அந்த ஒரு பாட்டு இருக்கும்ல, அங்க அது சேவ்ட் ரீல்ஸ் வரும். இதுதான் என் ஃபீட் ஃபுல்லா இருக்குது. பணக்காரன் ஆகணும்னா பணக்காரன வாழ. Spotify ராப்பா. ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number. ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number. So don't take this personally. Your listening age. ஓ இதுவா? என் லிசனிங் ஏஜ் 21. ஓகே, நான் சொன்னல, நான் ஜென்சி. நான் தான் சொன்னல, நான் வந்து பார்க்க தான் முதிர்ந்தவன் மாதிரி தெரிவேன். என்னை பார்த்தா வந்து முதிர்ந்தவன் மாதிரி தெரியும். என்னுடைய மூளை வந்து 21 தான். அப்ப நான் இப்ப 26. 5 வயசு சின்ன பையன். நானு வளர்ச்சி கம்மின்னு சொல்றியா? ஏய், அதெல்லாம் சொல்ல. நானு மென்டலி ஐ எம் யங்குன்னு சொல்றேன். புரியுதா? மூளை வளர்ச்சி கம்மி. பிஞ்சிரும் உங்களுக்கு பார்த்தா. Spotify ராப்பா. ஏஜ் நான் இன்ஸ்டால் ஒன்று பார்த்தேன். எனக்கு ஒரு இதான் என்ன, நம்ம ஈஸியிலேருந்து ஆரம்பிப்போம். ஈஸியிலேருந்து ஆரம்பிப்போம். தேர்வு வேர்ட் You are obese. புரியல. நான் obese நான் படிச்சேன். நான் obese சொல்ல. I am நீங்க எப்போ இந்த மாதிரி ஆவீங்க? என்னது? PewDiePie ruled YouTube with 111 million subscribers and then simply walked away. No burnout, no drama. He moved to Japan, makes videos only when he feels inspired and choose peace over pressure. Now he spends his day with his family, building PCs, learning a new language, staying in training, reading philosophy and living with his own algorithm control. உனக்கு ரியல் ஃப்ரீடம் வேணும்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கணும். புரியுதா? இது எல்லாரும் நினைச்சுன்னு இருக்கீங்க ஈஸியா இருக்கலாம். ப்ரோ வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ்ல போல 111 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்ல தம்புடு போயிருக்காப்ல. காசு இல்லாம பீஸ் வராது. அதே மாதிரி மென் என்ன சொல்றாருன்னா, நீங்க தனிமையா ஃபீல் பண்ணா கனெக்ஷன்ஸை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு யார் வந்து சேஃப் பிளேஸோ அவங்ககிட்ட போய் உங்களை எல்லாத்தையும் கொட்டுங்க. ஆட்டோமேட்டிக்கா அது சரியாயிடும். சேஃப் பிளேஸ் இல்ல, அதுதான் பிரச்சனை. பாதி பேருக்கு சேஃப் பிளேஸ் இல்ல, அதுதான் பிரச்சனை. எவன் கிட்டயானு ஒண்ணு நம்பி சொன்னோன்னா புண்டாமவனுங்க நமக்கே அதை வெப்பனா யூஸ் பண்ணுவானுங்க. ஓப்பன் அப்பே பண்ண மாட்டேன். பண்ணா நம்ம வீக்னஸ் நமக்கே சூத்தடிப்பானுங்க. அதுதான் பெரிய பிரச்சனையே இங்க. கரெக்டான ஆள் கிடைக்கிறது கஷ்டம். நீ வேணா டிஸ்கார்ட்ல ஓபன் பண்ணுச்சுன்னா பேண்ட் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். பிஞ்சு உங்களுக்கு. நீங்க எப்போ இந்த மாதிரி ஆவீங்க? என்னது? PewDiePie. By the way, I'm seeing your life for the first time. Your voice is roughly. I want to see your face one time. இப்ப இதுல என்ன இருக்குறீங்க? சூத்தாகுறீங்க. இப்ப நீங்க கலாய்ப்பு 50 Shades of Watawa. I have 50-70. அங்க நீங்க பொண்ணை சூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி மட்டும் தான் இல்ல. அதான் why I need to downgrade from 50-70 to 30-60. I can upgrade myself from being single to getting committed, right? புரியுதா? Random facts வச்சுன்னா. By the way, I'm seeing your life for the first time. Your voice is roughly. I want to see your face one time. இப்ப இதுல
ஆனா இதை நான் பண்ணிருக்கேன் தெரியுமா? எங்க என்னுடைய கிறித்துவ நண்பர்கள், எங்க எனக்கு ப்ளம் கேக்குங்க, சாண்டா கிளாஸ் மாதிரி நீங்க தான் எனக்கு gift தரணும். எங்க கேக் தான். கேக் இஸ் a கேக் ஈவன் இட் ஹாஸ் a கேண்டில். கேக் இஸ் a கேக் ஈவன் இட்ஸ் a கப் கேக். நான் கேட்டது ப்ளம் கேக். ஏய், இவன் ஆக்சுவலா ஒரு ஸ்ட்ரீமர் தான். இவன் ஓகேவா? இவன் நிஜமாலே ஆம்பளை தான். ஓகேவா? இவன் ஃபெம்பா. இவன் ஸ்ட்ரீம்லாம் நான் ஐ மீன் பார்த்துருந்தேன். ஓகேவா? பார்த்துன்னு இருந்தேன். ஃபின்ஸ்டர் இவன் பேரு. நான் முன்னாடி பார்த்துருந்தேன். அவன் ஒரு ஃபெம்பாயி ஒமைகள் பண்ணியிருந்தான் முன்னாடி. இப்ப எதுக்கு இப்ப இவன் நான் ஃபெம்பாயா நானு? அவன் ஸ்ட்ரீமரியா? அட இருங்க, அடங்க நம்ப மாட்டீங்களே நீங்க. பாருங்க, அவன் ஸ்ட்ரீமரியா? அவன் இது தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் ஃபேமஸ் வீடியோ இதெல்லாம். இப்ப நான் எதுக்கு இப்ப இதுல என்ன இதுல 2 இமேஜ் அவன் தான். இதுவும் அவன் தான், இதுவும் அவன் தான். எப்படின்லாம் கேட்காதீங்க, அதை விட்டுருங்க. எல்லாம் தெரியுது ப்ரோ, அதெல்லாம் பழசு ப்ரோ. என்ன நம்புறீங்களா? நான் அந்த மாதிரிலாம் மாற மாட்டேன். நான் ஆம்பளை தான். ஐ லைக் கேர்ள்ஸ் ஒன்லி. என்ன நம்புங்க. வெம்பாய்ஸ் நல்லா தான் இருப்பானுங்க. எங்க என்னுடைய கிறித்துவ நண்பர்கள். இப்ப இன்டர்நெட்ல ஒரு கன்ஸ்பிரசி தியரி போயிட்டு இருக்குது. நான் கேவா இல்ல ஸ்ட்ரெயிட் ஆக்டிங் as கே கெட் இன்டு கேர்ள்ஸ் ஸ்லீப் ஓவரா? நான் ஆக்சுவலா ஸ்ட்ரெயிட்டா? இது ஒரு கன்ஸ்பிரசி தியரி போகுது. ரெடிட்ல எவனோன்னு எனக்கு அமிச்சான். என்னை பத்தி இது ஒரு கான்வர்சேஷனா பிரச்சனைக்கிறானுங்க உட்காந்து. நான் காமிக்கிறேன். எனிடி ஆன் எம். எனிடி ஆன் எம். இது எவனோ எனக்கு ஒருத்தன் ஸ்கிரீன்ஷாட் அமிச்சான். எதுலடா போட்டுக்கிறாங்க, என்னடா இது கருமம் அப்படின்னு எனக்கு ஒன்னும் புரியல. எடுத்தோன்னே எனிடி ஆன் எம்னு ஒருத்தன் கேட்டிருக்கான். தலைமை இஸ் கே. அதுக்கு கிளாசட்டா? What the fuck, really? Probably. He just wears shirt and nothing in the bottom during streams. Flash for 10 rupees. What the fuck, huh? என்ன பார்த்தா ஸ்ட்ரிப்பர் மாதிரி தெரியுதா? இன்னும் கேக்குறான். What the fuck? Why? Money talks. ஃபுட்டா மௌனுங்க பார்த்தா. இது கூட வேணுங்க. சரி, வேற ஏதாவது நம்மளை பத்தி போட்டிருக்கானுங்களா அப்படின்னு, வேற ஏதாவது போட்டிருக்கானுங்களா அப்படின்னு நானும் பார்த்தேன். கீழே வந்துனே இருந்தேன். பொட்டேட்டோ எனி டீ அபவுட் டெக் தட் பொட்டேட்டோ ஃபேஸ் சமிஹா அப்படின்னு. நான் உள்ள போனேன். சரி, என்ன ஏதாவது பேசியிருப்பானுங்க அப்படின்னு. அவங்க வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்கு. என்ன சொல்றீங்க? டாப் லோடா ஃப்ரண்ட் லோடா? என்னடா பேசினுக்கிறீங்க? வெரி இன்ஃபர்மேட்டிவ். வெரி வெரி இன்ஃபர்மேட்டிவ். இப்ப அது டாப் லோடா ஃப்ரண்ட் லோடான்னு பட் பொட்டேட்டோ ஃபேஸ் சொன்னாதான் தெரியும் நமக்கு, இல்லைன்னா தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நம்மளும் பேசாம ரெடிட் ஆரம்பிப்போமா? டிஸ்கார்டுக்கு பதிலா ரெடிட் போட்டுருவோமா? இப்ப இன்டர்நெட்ல ஒரு அதெல்லாம் என்ன, நான் ரெசல்யூஷனே வைக்கல. ரெசல்யூஷன் சரி, நீங்க எல்லாம் என்ன ரெசல்யூஷன் வச்சீங்க சொல்லுங்க பாப்போம். என்ன வச்சிருப்பீங்க? ஜிம் போனோம்னு சில பேர் இருக்கும். சில பேர் குடிக்க மாட்டேன் அந்த மாதிரி இருக்கும். நாட் டு பீட் எனிமோர். அது நாட் டு பீட் யுவர் மீட். இது எப்படி சொல்றது, சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் பேட் ஃபார் ஹெல்த் ஆல்சோ. அதாவது திறக்காத டேப் என்ன ஆகும், அடைச்சுக்கும். ஜனநாயகன் பத்தி சொல்லுங்க. ஜனநாயகன் பத்தி நான் என்ன சொல்றது சொல்லிட்டா? என்னோட தியரியை நான் சொல்லிட்டா? இது தியரி, ஓகேவா? இப்ப நான் சொல்லப்படும் எல்லாம் ஓலு அப்படி கூட வச்சுக்கலாம் நீங்க, ஓகேவா? படத்துல மதன் கௌரி இருக்காப்புல, ஓகேவா? மதன் கௌரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரின்னு வச்சுங்களேன். என்ட்ரி சீன் எனக்கு நான் கற்பனை பண்ணினது என்னன்னா எடுத்தோடனே ஒரு ஃபாரின் ஜெயில தான் என்ட்ரி, ஓகேவா? என்னன்னா கையில விலங்க மாட்டுன்னு ஒரு குரூப் ஆஃப் அது என்ன லைக் ஆப்பிரிக்கன் அந்த மாதிரி ஒரு பிரிசன். அது ஃபுல்லா பிளாக் பீப்புள்லாம் இருப்பாங்க. அப்போ அவர் அங்கேருந்து வருவாப்புல. இது ஒரு சீனு, இதான் என்ட்ரி சீனா. அது நான் நினைக்கிறேன், இதான் என்ட்ரி சீன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ட்ரீசர் ஒரு சீன் வந்துச்சுல, இந்த கட்டானா வச்சுன்னு ஒரு குரூப் ஆஃப் கூன்ஸ் ஒரு பொண்ணை துரத்தின்னு போவாங்க. கூன்னா ரவுடியா? கூன்னா ரவுடியா? கூனர்ஸ்னா வேற, கூன்ஸ்னா ரவுடி. அப்ப கரெக்டா அந்த பொண்ணு மேல கை வைக்கும் போது கை துண்டா போயிடும். நான் ரொம்ப ரொம்ப பேசுறேன் நானு, ஓகே? அதெல்லாம் என்ன, நான் ரெசல்யூஷனே வைக்க. ஜனநாயகனுக்கு இது பகவத் கேசரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் கேசரியா இருக்கலாம், செகண்ட் ஆஃப் ஃபுல்லா வேற மாதிரி இருக்கலாம். ஐ திங்க் சோ. நம்ம ஏன் ட்ரெய்லரை டீகோட் பண்ணக்கூடாது?
இது வந்து உங்களுக்கே தெரியும் கேசரி. நான் வந்து அந்த பழைய இதுல என்ன சொன்னேன்னா, தளபதி இருக்கிற ஜெயில வந்து ஃபுல்லா பிளாக் பீப்புள் இருப்பாங்க. ஐ மீன் லைக் ஒரு ஃபாரின் ஆப்பிரிக்கன் ஜெயில். அது ஆக்சுவலி ஒரு சின்ன கரெக்ஷன். எனக்கு வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுச்சு. நான் சொன்னது கரெக்ட் தான். ஆப்பிரிக்கன் ஜெயில் இருக்கு, ஆப்பிரிக்கன் பீப்புள் இருக்காங்க. விஜய் இல்ல, பாபி டியோல் இருக்காரு. நான் சொன்னது கரெக்ட் தான். இவர் இருக்காருல்ல, என்னோட கணிப்பு படி ஒரு சயின்டிஸ்ட் லேசர் கன்லாம் பண்ணுவாரு. லேசர் கன்ஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க. லேசர் கன்ஸ்ல ஃபைட்லாம் நடக்கும். மதன் கௌரி நரேன் ஸ்டூடெண்டோ சம்திங் இந்த மாதிரி இருக்கலாம். இது வந்து ஒரு பிரஸ் மீட்டோ ஏதோ ஒரு அரசியல் பிரஸ் மீட் சீன் மாதிரி நினைக்கிறேன். ஓகேவா? இங்க என்ன ஆச்சுன்னா, ஏன் எல்லாரும் பதறாங்கன்னா வந்துட்டு பாபி டியோல் அங்க வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பாபி டியோல் வந்து அங்க வந்திருக்காரு. இவங்கெல்லாம் ஹாஸ்டேஜ் பிடிச்சிருவாரு. மேபி விஜய் அவர் காப்பாத்த வரலாம். அப்போ வந்து எவ்வளவு அடிச்சாலும் வந்துட்டே இருக்கான்டா அவன் அப்படி இந்த மாதிரி இருக்கலாம். ஒன் டே ஹி வில் ஸ்டாப் ஸ்ட்ரீமிங் அண்ட் வி நோ த ரீசன். ஜனநாயகன் இது பகவத் கேசரி ஃபர்ஸ்ட் ஆஃப் இது அந்த டோலக்பூர் சாங்கா